ஜெயாவும் சக்தியும் போலீஸில் வசமாக மாட்டிட்டாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா போலீஸும் விசாரிக்கிறதுக்காக ஜெயாவும் சக்தியும் இது ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் உள்ள போக சொல்கிறாங்க. என்ன சார் விசாரிக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு எதுக்காக எங்களை லாக்அப்பில் போக சொல்கிறீங்கிறாங்க. இது மாதிரி இது டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸு, சொன்னால் கேட்கணும், முதல்ல உள்ள போங்க, கமிஷனரே இந்த விஷயத்தில் தலையிட்டுருக்காரு, முதல்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப்பில் பல நேரம் வச்சிடுறாங்க. ராஜசேகர் வந்து என்ன இதுன்னு விசாரிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கமிஷனர் வருவார், அவர்கிட்ட நீங்கள் பேசிங்க அப்படின்னு சொல்லி கமிஷனரும் வராங்க. சார் இந்த முத்தையா தான் அவங்க பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஜெயட்ட போய் பார்க்குறாங்க. என்ன யாருன்னு தெரியுதா, ஒன்று எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை எங்கெங்கேயோ பார்க்கணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஸ்டேஷனில் லாக்அப்பில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைலாஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பேர் என்னன்னு தெரியுமா, கைலாஸ் தூயநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கும் சக்திக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தூயநாதன் யாருன்னு தெரியுமா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மியூசிக்கில் ஜாம்பவனாக இருந்தார், அவர் ஒரு பொண்ணை கெடுத்துட்டாரு, பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பி ஒரு மூலையில் முடங்கி உட்கார வச்சுட்டீங்க. அவருக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ இந்த கேஸில் என்கிட்ட மாட்டிக்கிட்டில்ல, இனிமே தான் உனக்கு இருக்குது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைலாஷ் பார்த்தீங்கன்னா கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஜெயாவை மிரட்டுறாங்க. ஜெயாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேருந்து நம்ம ஜெயாவும் சக்தியும் எப்படி தப்பிச்சு வெளில ஓட போகிறாங்க, இல்லை கேஸை அந்த முத்தையா வாபஸ் வாங்கலாம், என்ன இதுன்னு வெயிட் பண்ணி வைப்போம். இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.